ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு முக்கியமான ஒரு 4 சிவிலைசேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெசொப்பொட்டேமியா. இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 3500லேருந்து 2000 பிசி வரைக்கும் இருந்தது. இதுதான் இருக்கிறதுலயே ஓல்டு சிவிலைசேஷன். இந்த பீரியட்ல தான் வந்து ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்ச வீல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதோட பீரியட் வந்து 3300லேருந்து 1900 பிசி வரைக்கும் இருந்திருக்கு. இதுதான் வந்து வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜிப்ட் சிவிலைசேஷன். இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 3100லேருந்து 1100 பிசி வரைக்கும் இருந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து சைனா சிவிலைசேஷன். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ ரிவர் சிவிலைசேஷன். இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1700லேருந்து 1122 பிசி வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி மட்டும்தான். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இப்போ இருக்க இடத்துல எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் தான் கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்க்கலாம். கண்டுபிடிச்சவங்க யாருன்னா பிரிட்டிஷ் தான் கண்டுபிடிச்சாங்க. 1600s வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போ அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக ரயில்வே ட்ராக்ஸ் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து அவங்க வந்து பேர்ன்டு பிரிக்ஸை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1826 வந்து சார்ல்ஸ் மேசன், அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பர்சன். அவர் தான் வந்து ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1831 அலெக்சாண்டர் பான்ஸ் அப்படின்றவர் வந்து அம்ரி அப்படின்ற ஒரு சைட்டை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. இவரும் ஒரு பிரிட்டிஷ் பர்சன் தான். நெக்ஸ்ட்டு 1856 லாகூருக்கும் கராச்சிக்கும் நடுவில் ஒரு ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அந்த ரயில்வே ட்ராக் போடும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா பேர்ன்டு பிரிக்ஸ், அப்புறம் சீல்ஸ், அதாவது முத்திரைகள், சுட்ட செங்கலையும் முத்திரைகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளோட இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண சைட்டுன்னா ஹராப்பா சைட் தான். அதனாலேயே இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா ஹராப்பன் சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. இந்த ஹராப்பாவில் வந்து நிறைய நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா பிரான்ஸ், அதை தான் வந்து கண்டுபிடிச்சோம். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரான்ஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது இந்த ஹராப்பன் சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அர்லியர் ஹராப்பன் ஃபேஸ்னு பிரிக்கிறாங்க. அது என்ன டைம்னாக்கா 3000லேருந்து 2600 பிசி வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெச்சூர்டு ஹராப்பன் ஃபேஸ், அது வந்து 2600லேருந்து 1900 பிசி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேட்டர் ஹராப்பன், அது 1900லேருந்து 1700 பிசி வரைக்கும் இருக்குது. இந்த மெச்சூர்டு ஹராப்பன் ஸ்டேஜில் வந்து நல்லா சிவிலைசேஷன் ஆகி கொஞ்சம் நிறைய டெவலப்மெண்ட் வந்த ஸ்டேஜஸாக இருக்குது. லேட்டர் ஹராப்பனில் வந்து நம்மளோட சிவிலைசேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழியிற காலம் வந்து தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து நம்ம அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரூரல் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கிராமங்களும் இருந்தது, நகரங்களும் இருந்தது. வில்லேஜஸ் அண்ட் சிட்டிஸ் ரெண்டுமே வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1861 பிரிட்டிஷ் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா, அதோட ஃபவுண்டர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு 1920s வந்து ஜான் மார்ஷல் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பர்சன் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். இவர் தான் வந்து 1856 வந்து ரயில்வே ட்ராக் போட்டாங்க இல்லையா, அப்போது வந்து பிரிக்ஸு அந்த சீல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களா, அப்போயும் வந்து இவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த டைமில் வந்து இந்தியாவுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பழமையான சிவிலைசேஷன் பீப்புள், நீங்கள் வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வாழ்ந்திருக்கீங்கன்னு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த 80s
டைமில் தான் வந்து 1850s இந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்த டைம். அந்த டைமில் அவங்க வந்து சொல்லலை. அதை சொல்லாமல் இருந்தது யாருனாக்கா ஜான் மார்ஷல். இவர் தான் 1924 சேம் இதே ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் 2 சிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹராப்பா, இன்னொன்று வந்து மொகஞ்சதாரோ. இந்த 2 சிட்டிஸ்க்கும் இருக்க அந்த யூனிட்டி, ஒற்றுமை என்ன அப்படின்றத சொல்கிறார். நெக்ஸ்ட்டு 1940s வந்து ஆர்இ மார்டிமர் வீலர் அப்படின்றவர் இந்த ஐவிசி பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு இந்த ஐவிசியோட பார்டர்ஸ் பார்க்கலாம். நார்த்தில் எங்கே இருந்தது, சவுத்தில் எவ்வளோ தூரம் கவர் ஆகிருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஐவிசி இப்போ இருக்க இந்தியா பாகிஸ்தான் அந்த ஏரியா படி 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. நார்த்தில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா ஷாட்கை, இது எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. சவுத்தில் டைமாபாத், இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. வெஸ்ட்டில் சுட்ஜெண்டார், இது பாகிஸ்தானில் இருக்குது. ஈஸ்டில் ஆல்ம்கீர்பூர், இது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அப்புறம் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாம் கவர் பண்ணது தான் பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா இவ்வளவும் கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்த டவுன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு. அதாவது ஒரு நகரம் இருந்திருக்கு. அவங்க தான் வந்து நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னு சொல்கிறோம். அந்த நகரத்தோட பேர் என்னென்னா மேஹர்கர். இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 7000 BC. இது எங்கே இருக்குன்னா பலூச்சிஸ்தான், பாகிஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஐவிசியில் இருக்க டவுன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண சிட்டி என்னென்னா ஹராப்பன். இது வந்து எங்கே இருக்குன்னா பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாபில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மொஹந்தஜாரோ, இது எங்கே இருக்குன்னா சிந்து, இதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டோலவீரா, லோத்தல், சர்க்கட்டோடா, இது 3மே குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு காலிபன், ராஜஸ்தான், பனாவாலி, ராக்கிகரி, இது 2ம் ஹரியானாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டவுன் பிளானிங் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இவங்களோட டவுனை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2 டைப்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிட்டாடல். சிட்டாடல் அப்படின்னா என்னென்னா கோட்டை பகுதி. இந்த பகுதியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ரிச் பீப்புள் இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, அப்புறம் ரூலர்ஸ் இருப்பாங்க. இந்த பகுதி எங்கே இருக்குன்னாக்கா வெஸ்ட் சைடில் இருக்குது. இந்த சிட்டாடல் அப்படின்ற பகுதியில், அதாவது இந்த கோட்டை பகுதியில் வந்து மொகஞ்சதாரோ அப்படின்னு ஒரு சிட்டி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சிட்டியில் கிரேட் பாத், அதாவது பெருங்குளம்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த கிரேட் பாத் எப்படி இருக்குன்னா நார்த்லேயும் சவுத்லேயும் வந்து ஸ்டேர்கேஸ் இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குளத்தோட 4 பகுதியிலையுமே வந்து பாத்வே இருக்கும், 4 சைட்ஸ்லேயுமே இருக்கும். அப்புறம் 3 சைட்ஸில் வந்து ரூம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சிட்டாடல் பிளேஸில் வந்து பில்டிங்ஸ் இருக்கும், கிரானரிஸ் இருக்கும், அதாவது தானிய கிடங்குகள் இருக்கும். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா லோயர் பார்ட். ஃபஸ்ட் பார்ட் வந்து சித்தாடல், அது வந்து கோட்டை பகுதி. செகண்ட் பார்ட் வந்து லோயர் பார்ட், அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தாழ்வான நகர்ப்புறம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இங்கே யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா நார்மல் பீப்புள் இருப்பாங்க. இந்த பகுதி எங்கே இருக்குன்னாக்கா ஈஸ்ட் சைடில் இருக்குது. இன்னொன்று என்னன்னாக்கா நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து கிங்ஸ் கிடையாது நம்ம சிவிலைசேஷனில். அதுக்கப்புறம் கோட்டைகள், ஃபோர்ட்ஸுமே வந்து நம்ம சிவிலைசேஷனில் கிடையாது. நம்ம சிவிலைசேஷனில் லீடர்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய பில்டிங்ஸ் இருந்திருக்கு, ரிச் பீப்புளாக இருந்திருக்காங்களே தவிர நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து கிங்ஸ் வந்து ரூல் பண்ணல, லீடர்ஸ் தான் ரூல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஸ்ட்ரீட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே கிரிட் பேட்டர்னில் இருந்திருக்கு, அதாவது சட்டக வடிவத்தில் இருந்திருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டோட எட்ஜஸ் எப்படி இருக்குன்னா 90 டிகிரியில் கரெக்டாக கட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கும் 10 மீட்டர்ஸ்க்கு கரெக்டாக கேப்ஸ் இருந்திருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க ஹவுசஸ்லாம் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பர்ன்டு அண்ட் அன்பர்ன்டு பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சுட்ட அப்புறம் சுடாத செங்கலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இங்கே சிமெண்ட்க்கு பதிலாக மட்டு, அதாவது சேத்து மண்ணை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிக்ஸோட ரேஷியோ எப்படி இருந்திருக்குன்னா 1:2:4 அப்படின்ற ரேஷியோவில் அந்த பிரிக்ஸ் இருந்திருக்கு. அதாவது பிரெத் வந்து 1 இருந்திருக்கு, ஹைட் வந்து 2 இருந்திருக்கு, லென்த் வந்து 4 இருந்திருக்கு. அங்கே இருந்த வீடுகள்லாம் 2 ஸ்டோரே ஹவுசஸாக இருந்திருக்கு. அதாவது 2 மாடி வீடுகளாக இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே எல்லா வசதியுமே இருந்திருக்கு. நிறைய ரூம்ஸ் இருந்திருக்கு, கிணறு இருந்திருக்கு, பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே இருந்திருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்க ஹவுசஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸை பார்த்து விண்டோஸ் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு இங்கே ட்ரைனேஜ் சிஸ்டமும் இருந்திருக்கு. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பர்ன்டு பிரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிப்சம் வித் லைம் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக சிமெண்ட்க்கு பதிலாக ஜிப்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இது இவ்வளோ பெரிய சிவிலைசேஷன்னா, அதாவது 1000 இயர்ஸ் வரைக்கும், கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் வரைக்கும் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் தான். அவங்க என்ன மாதிரி கிராப்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னா வீட், கோதுமை, பார்லி, மில்லட், சிறுதானியங்கள், வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, கிரேப்ஸு, கார்லிக்கு, எள்ளு, அரிசி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கிராப்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரைஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான அந்த தடயங்கள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, லோத்தல், குஜராத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான தடயம் வந்து மெஹர்கன்லேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது ஆன்சிஸ்டர் ஆஃப் சிவிலைசேஷன் நம்ம ஒரு சிட்டி பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து அவங்க தடயத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து டியூவல் கிராப்பிங் சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 2 விதமான பயிர்களை வந்து பயிரிடுற சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளாட்டட் லேண்ட், அதாவது உளுந்த நிலங்களை வந்து காலிபன், ராஜஸ்தான் அப்படின்ற பிளேஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க காட்டனும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காட்டனுக்கு இவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்க மக்கள் வந்து அந்த காட்டனை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா சித்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் இவங்களோட இரிகேஷன் சிஸ்டம், அதாவது நீர்ப்பாசன முறை எப்படி இருந்ததுன்னா கேனல் இரிகேஷன், அப்புறம் வெல் இரிகேஷன், கால்வாய் மூலியமாகவும் பண்ணியிருக்காங்க, கிணறுகள் மூலியமாகவும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அங்கே வாழ்ந்த மக்கள் எந்த மாதிரி விலங்குகள்லாம் அவங்களுக்கு தெரியும், எந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவ், கோட், பஃபலோ, பிக், டாக், கேட் இது எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேட்டல்ஸ், அதாவது கால்நடைகளுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஜுபு அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எலிஃபண்ட், ரைனோசரஸ் இந்த அனிமல்ஸ் பற்றிலாமும் தெரியும். இதையும் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரே அனிமல் என்னென்னா ஹார்ஸ். ஹார்ஸ் பற்றி அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் ஹார்ஸோட ரிமைனிங்ஸ் வந்து சர்க்கட்டோடா, குஜராத் அப்படின்ற இடத்துல வந்து ஹார்ஸோட ரிமைனிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு crocodile தெரியும். இவங்களுக்கு தெரிஞ்ச crocodileோட பேர் வந்து காரியல். அதுக்கப்புறம் ரோப்பர் அப்படின்ற பிளேஸில் வந்து நாயையும் மனுஷனையும் ஒன்றா புதைச்சதுக்கான சில ரிமைனிங்ஸ் ஃபவுண்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே இருக்க மக்கள் வந்து காட்டன் அப்புறம் சில்க் ட்ரெஸ்ஸஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர் கம்பிளியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. லீடர்ஸும் உமன்ஸும் வந்து ஷால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பாக லீடர்ஸ் வந்து ரெட் கலர் ஷால் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட எக்கனாமியும் ட்ரேடும் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த இண்டஸ் வேலி பீப்புளோட ட்ரேடிங் யார் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மொசபட்டோமியன்ஸ். மொசபட்டோமியன்ஸ் வந்து இண்டஸ் வேலி பீப்புளை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னா மேலுஹா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த லாங்குவேஜ் வந்து சிந்து லாங்குவேஜ். இதுக்கு மீனிங் என்னென்னா பீப்புள் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து மணி வந்து யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக பாட்டர் சிஸ்டம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டையும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வெயிட் மெஷர்மெண்ட் ஸ்டோன்ஸும் இருந்திருக்கு. அந்த ஸ்டோன்ஸை எதில் செஞ்சுருக்காங்கன்னா ஸ்டீடைட் அண்ட் லைம் ஸ்டோன் மூலயமா செஞ்சுருக்காங்க.
இந்த வெயிட் மெஷர் ஸ்டோன்ஸில் எவ்வளோ கிலோ வரைக்கும் வெயிட் இருந்திருக்குன்னா 1, 2, 4, 8, 16, 32 வரைக்கும் வெயிட்ஸ் இருந்திருக்கு. இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப லெஸ்ஸான வெயிட் மெஷர்னா 13.63 கிராம்ஸ்க்கு அவங்க வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப குறைந்த அளவான வெயிட் மெஷர்ஸ் வச்சுருக்காங்க. 0.87 கிராம் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஸ்டோன்ஸும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அளவு மட்டும் அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து சீல். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுக்கு ஸ்டீடைட்டில் செஞ்சுருக்காங்க. அதாவது நுரைக்கற்களில் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து மொசப்பட்டோமியனோட சீல்ஸும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து 3 சீல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்திருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இண்டஸ் வேலியோட சீல். அதில் வந்து என்ன சிம்பிள் இருந்திருக்குன்னா காளமாடோட சிம்பிள் இருந்திருக்கு. அந்த காளமாடை வந்து அடக்கிற மாதிரியான சிம்பிளும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஐராவத மகாதேவன் அப்படின்றவர் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து திராவிடன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் வந்து என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இவங்க பீரியடில் வந்து ரெட் கலர் பாட் இருந்திருக்கு. அந்த பாட்டில் வந்து பிளாக் கலரில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன்ஸ் என்னென்னா ட்ரீ, சர்க்கிள்ஸ் எல்லாம் அந்த டிசைன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஷெல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சங்கு. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பால்கோட் அண்ட் நாகேஸ்வரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வைடூரியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஷாத்ருகை ஆப்கானிஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்னிலைன், அதாவது இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரெட் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீடைட், அதாவது இந்த நுரைக்கல்லை வந்து சவுத் ராஜஸ்தான்லேயும் காப்பரை வந்து ராஜஸ்தான்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து சில்வர், கோல்டு, அலாய்ஸ் இதெல்லாமே கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு மெட்டல் அப்படின்னா அயன் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் வெப்பனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோரிச்சட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ரோரி, பாகிஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டூல் எதால் செய்யப்பட்டது அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸால் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஷிகாம்பூர், குஜராத்லேயும் வந்து இந்த டூலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோ, நம்ம அந்த கிரேட் பாத் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கேர்ளோட ஸ்டாச்சு வந்து டான்ஸிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு வந்து எந்த ப்ராசஸில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸில் செஞ்சுருக்காங்க. அப்புறம் இவங்களோட சீல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன மாதிரி சின்னங்கள்லாம் இருந்திருக்குன்னா எலிஃபண்ட், டைகர், ரைனோசரஸ், அதுக்கப்புறம் பஃபலோ, அப்புறம் புரோட்டோஷிவா, அதாவது சிவ வழிபாடுக்குரிய சிம்பிள்ஸும் இருந்திருக்கு. இவங்க போஸ்டரோபடன் அப்படின்ற ரைட்டிங் டைப் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் ஃபஸ்ட்டு எழுதுவாங்க, அப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுவாங்க, திருப்பி லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதுவாங்க. இந்த மாதிரி தான் எழுதிட்டு வருவாங்க. இப்படி எழுதும் போது ஒரு சென்டென்ஸும் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நம்ம வந்து 26 வேர்ட்ஸ்லேயே ஒரு சென்டென்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கானது. அதோட மீனிங் என்னன்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதுக்காக தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஐவிசியோட ரைட்டிங்ஸை ரிசர்ச் பண்ணி சொல்கிறவங்களுக்கு வந்து $1 மில்லியன் வந்து தரதா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வாழ்ந்த பீப்புள் எல்லாமே ஒரு செக்யூலர் சொசைட்டி பீப்புளாக இருந்திருக்காங்க. அதாவது மதசார்பற்ற சமூகமாக இருந்திருக்கு. யார் வேணால் எந்த தெய்வத்தை வேணால் வழிபடலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. அதுபடி பார்த்தா புவர் பீப்புள் வந்து என்ன ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னா அரச மரத்தையும் அகேஷியா அப்படின்ற மரத்தையும் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீம் ட்ரீயை வந்து பெண் தெய்வமாகவும் அரச மரத்தை வந்து ஆண் தெய்வமாகவும் வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் களிமண்ணால் ஆன பெண் தெய்வத்தோட ஸ்டாச்சுவும் வந்து இங்கே பார்க்க முடியுது. இதை வந்து மதர் காடஸஸ் அப்படின்னு அவங்க வழிபடுறாங்க. நெக்ஸ்ட்டு பணக்காரர்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் தெரியுமா, புரோட்டோஷிவா வழிபாடு ஆர் பசுபதி வழிபாடு, இது எதுவுமே இல்லை, சிவ வழிபாடு தான் சொல்கிறாங்க. இந்த புரோட்டோஷிவா அப்படின்றவர் வந்து ஆண் தெய்வம். நெக்ஸ்ட்டு ஒன் ஹாண்ட் ரைனோசரஸையும் வந்து வழிபட்டு வந்திருக்காங்க.
அப்புறம் பாலிக் வழிபாடு அதாவது லிங்க வழிபாடும் நடந்திருக்கு. அப்புறம் இவங்களோட முறைப்படி இறந்தவர்கள வந்து நார்த்லேருந்து சவுத்தில் பரி பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது புதைத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எரிக்கிற முறையும் இவங்களோட சிவிலைசேஷனில் இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா லோத்தலில் வந்து ஆணையும் பெண்ணையும் சேர்த்து புதைத்ததுக்கான ஃபவுண்டிங்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களோட ஹாபீஸாக என்னென்னவா இருந்திருக்குன்னா டால்ஸ் வச்சுருந்துருக்காங்க, அதுக்கப்புறம் சக்கரை வண்டிகள் வச்சுருந்துருக்காங்க, கிலுகிலுப்பை, பம்பரம், அதுக்கப்புறம் செஸ் கேமில் இருக்க காயின்ஸு, இது எல்லாமே வந்து இவங்களோட ஹாபீஸாக இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பொருட்களை எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. காட்டன், வுட்டு, கேட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க லெட்டர்ஸ், அதாவது இவங்க எழுதுகிற விதம் பார்த்தோம். இவங்களோட லெட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா கிரிப்டோகிராஃபிக் லெட்டர்ஸாக இருக்குது. அதாவது அந்த லெட்டர்ஸ் வந்து வரையப்பட்டிருக்கு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ் சர்மா அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஜான் மார்ஷல் அப்படின்றவர் ஹராப்பா கல்ச்சர் அப்படின்னு புக் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டிக்ளனேஷன், அதாவது அழிவு எப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியன் இன்வேஷன், அதாவது ஆரியர்களோட படையெடுப்பால் நடந்துக்கலாம் அப்படின்னு வீலர் அப்படின்றவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லெஸ் ரெயின்ஃபால் ஆல் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஸ்டெயின் அப்படின்றவர் சொல்கிறாரு. ஃப்ளட்னால நடந்திருக்கலாம் அப்படின்னு மக்கே அப்படின்றவர் சொல்கிறாரு. எர்த் குவாக்ஸால் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரைக்ஸ் அப்படின்றவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்தது, யாரெல்லாம் அதை வந்து எஸ்கலேட் பண்ணாங்க, அங்கேருந்து என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹராப்பா, இதுக்கு இன்னொரு பேர் வந்துன்னா பரீட் சிட்டி. இது எங்கே இருக்குன்னாக்கா பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்குது. இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா மன்கோமேரி அப்படின்ற மாவட்டத்தில் இருக்குது. எந்த ரிவர் பக்கத்தில் இருக்குன்னா ரவி ரிவர் ஆர் சட்லஜ் ரிவர். இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா தயாராம். அவர் வந்து 1921 கண்டுபிடிச்சாரு. இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 6 தானிய கிழங்கள், ஹச் ஷேப்பில் வந்து ஒரு சவப்பெட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே இருக்க அந்த பரி லேண்ட், அதாவது சிமெண்ட்ரியை என்னன்னு சொல்கிறாங்கன்னா R37 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ. இது எங்கே இருக்குன்னா சிந்து, பாகிஸ்தானில் இருக்குது. இண்டஸ் ரிவர் பக்கத்தில் இருக்குது. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஆர்டி பானர்ஜி. இங்கே என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அ ஹால் வித் 4 rows and 20 pillars. ஒரு பெரிய ஹால் 4 ரோஸோடையும் 20 பில்லர்ஸோடையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொஹஞ்சதாரோவில் மவுண்ட் ஆஃப் டெத் அப்படின்னு ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை யார் கண்டுபிடிச்சாருன்னா ஜான் மார்ஷலும் காஷிகாந்த், இந்தியாவை சேர்ந்தவரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மொஹஞ்சதாரோவுக்கு இன்னொரு பேர் வந்து கார்டன் ஆஃப் சிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொஹஞ்சதாரோவில் தான் கிரேட் பாத்து, அப்புறம் தானிய கிடங்குகள், அந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதால் செய்யப்பட்டதுன்னா பிரான்ஸில் 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜான் மார்ஷல் வந்து அந்த ஸ்டாச்சுவை வந்து பாராட்டி பேசியிருக்காரு. அந்த ஸ்டாச்சு வந்து நிறைய பேங்கிள்ஸ் இருக்கும் அந்த ஸ்டாச்சுவில். அந்த ஸ்டாச்சு அந்த கேர்ளோட கையில் வந்து நிறைய பேங்கிள்ஸ் இருக்கும். ஒரு மத குருவோட ஸ்டாச்சுவும் இருக்குது. உட்கார்ந்த நிலையில் இருக்க ஒரு மத குருவோட ஸ்டாச்சுமே வந்து இந்த மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோத்தல், இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் போகவா அண்ட் சபர்மதி ரிவர் சைடில் இருக்குது. இதை யார் கண்டுபிடிச்சாருன்னா எஸ்ஆர் ராவ் 1957 கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்கேலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்யார்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, கப்பல் கட்டும் இடம். இந்த கப்பல் கட்டுற இடம் வந்து 218 மீட்டர்ஸ் லென்த்லேயும் 37 மீட்டர்ஸ் பிரெத்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லோத்தலில் லோத் அப்படின்னோட மீனிங் என்னென்னா டெத்துன்னு அர்த்தம். இந்த லோத்தலில் மட்டும்தான் விண்டோஸ் எல்லாமே ஸ்ட்ரீட்ஸை பார்த்த மாதிரி இருக்கும். பொதுவாகவே ஐவேசியில் வந்து எந்த ஒரு வீட்டோட விண்டோஸும் வந்து ஸ்ட்ரீட்ஸை பார்த்த மாதிரி இருக்காது. ஆனால் இந்த லோத்தலில் மட்டும் விண்டோஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸை பார்த்த மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து ஆணையும் பெண்ணையும் ஒன்றா சேர்த்து புதைச்சதுக்கான அந்த ரிமைனிங்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே ஐவோரி ஸ்கேல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. யானையோட தந்தத்தால் அந்த ஸ்கேலை வந்து செஞ்சுருக்காங்க, அளவு எடுக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து காலிபன், இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இது வந்து காகர் ரிவர் சைடு இருக்குது. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அமலானந்தன் கோஷி 1953 கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே தான் உளுந்த நிலங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து அனிமல் சாக்ரிஃபைஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது விலங்கு பலி கொடுத்தல் அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேமலோட போன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு சந்தூர் டரோ. இது வந்து சிந்த் பாகிஸ்தான்ல இருக்கு. இண்டஸ் ரிவர் பக்கத்துல இருக்கு. இது யார் கண்டுபிடிச்சான்னா, மெக்கே அப்படின்ட்டு ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு. 1931ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிட்டாடல் அப்படின்ற பிளேஸ் கிடையாது. அதாவது கோட்டை பகுதி கிடையாது. இந்த இடத்துல வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித நரபலி நடந்ததுக்கான ரிமைனிங்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பானவாலி. இது ஹரியானால இருக்கு. இது ரங்கோய் ரிவர் பக்கத்துல இருக்கு. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஆர்எஸ் பிஸ்த் 1973ல கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே வந்து டெரகோட்டா ப்ளோட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது களிமண் பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே தான் வந்து ஹை குவாலிட்டி பார்லியும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அல்மசிப்பூர். இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஹிண்டன் ரிவர் பக்கத்தில் இருக்குது. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா விடி சர்மா 1958ல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே எந்த ஃபவுண்டிங்ஸுமே அவங்க கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட்டு கோட்டை டிஜி. இதுதான் வந்து ஒரு வில்லேஜ். இது வந்து சிந்தில் இருக்குது. இண்டஸ் ரிவர் பக்கத்தில் இருக்குது. கூரே அப்படின்றவரை 1835ல கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா பாசல் அகமதுன்றவர் 1955ல திருப்பி இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ஸ்டோன் ரபீட் பிளேசஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இடிபாடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சத்கட்டோடா. இது வந்து குஜராத்தில் இருக்குது. இது எந்த ரிவர் பக்கத்துலையும் இல்லை. இது வந்து ஜேபி ஜோஷே அப்படின்றவர் 1964ல கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே வந்து ஹார்ஸோட ரிமைனிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோலவீரா. இதுவுமே குஜராத்தில் தான் இருக்குது. காதர் ஐலாண்ட் பக்கத்தில் இருக்குது. இதுவும் எந்த ரிவர் பக்கத்துலையும் இல்லை. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜேபி ஜோஷின்றவர் தான் 1990ல கண்டுபிடிச்சாரு. இங்கே வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் கெனால்ஸ், அதாவது கால்வாய்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ராக்கிகரி. இது வந்து ஹரியானாவில் இருக்குது. இதுவுமே வந்து எந்த ரிவர் பக்கத்துலையும் கிடையாது. இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இங்கே வந்து தானிய கிடங்குகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கிறதுலையே இந்த ராக்கிகரி சைட் தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயும் வந்து ஒரு லார்ஜஸ்ட் சைட். எவ்வளோ ஏக்கர்ஸ்க்குன்னா 350 ஏக்கர்ஸ்க்கு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் சைட் என்னென்னா மொஹஞ்சதாரோ. இதோட வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ற டாபிக் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பரன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.